அது இருக்கும், நீ இருக்க மாட்டாய். உடலையே நீ என்று நினைத்திருக்கும் நண்பா, உண்மைதனை உரைக்கின்றேன், உணர்வதற்கு முயற்சிப்பாய். நீ உடல் என்றால் நீ பிறப்பதற்கு முன் அது எங்கிருந்தது, எப்படி இருந்தது? நீ இறந்தபின் அது எங்கு போகும், எப்படி போகும்? சிந்திப்பாய். உன் தாய் தந்தை, பாட்டன் பாட்டி, உன் முப்பாட்டன் முப்பாட்டி என உடலோடு இருந்தவர்கள் எல்லாம் இன்று எங்கிருக்கிறார்கள்? உன் உடல் வெறும் சடம். உயிர் உள்ளே இருப்பதால் சடம் உடலாகி இயங்குகிறது. உயிர் நீங்கின் உடல் மீண்டும் சடலமாகும். உயிரே நீ என்ற உண்மைதனை உடனே உயர்ந்து பயன்பெறுவாய் நீ. இல்லையேல் உன் மரணத்தின் பின் உயிர் இருக்கும், ஆனால் நீ இருக்க மாட்டாய். பற்று. குருடர்கள் முடவர்கள் சாலையை கடக்கப்படுகின்ற சங்கடத்தை பார்த்தேன். மனம் கவலைப்பட்டது. என்ன செய்வது? அது விதி என்று விட்டுவிட்டேன். செவிடர்களும் ஊமைகளும் பிறரோடு பேச படுகின்ற சிரமத்தை பார்த்தேன். மனம் கவலைப்பட்டது. அது விதி என்று விட்டுவிட்டேன். முடவனை தலையில் சுமந்து குருடன் பிச்சை எடுக்கும் பரிதாபத்தை கண்டேன். மனம் கவலைப்பட்டது. அதுவும் விதி என்று விட்டுவிட்டேன். போதையால் மயங்கி நினைவிழந்து சாலை ஓரம் சாக கிடக்கும் தெருவோரச் சிறுவர்களை கண்டேன். மனம் கவலைப்பட்டது. என்ன செய்வது? அது விதி என்று விட்டுவிட்டேன். அன்னை தந்தை இல்லாத அனாதை குழந்தைகள் கையேந்தி பிச்சை எடுக்கின்ற அவல நிலையை கண்டேன். மனம் கவலைப்பட்டது. அது விதி என்று விட்டுவிட்டேன். வெயிலிலும் குளிரிலும் மழையிலும் சாலையோரத்தில் உறங்கும் மனித உடல்களை பார்த்தேன். மனம் மிகவும் கவலைப்பட்டது. எதையும் செய்வதற்கு தோன்றவில்லை. அதையும் விதி என்று விட்டுவிட்டேன். சாலையின் நடுவில் விபத்தில் அடிபட்டு இரத்தச் சேற்றில் உயிருக்கு போராடும் மனித உடல்களை பார்த்தேன். மனம் மிகவும் கவலைப்பட்டது. பின் விளைவுகளுக்கு பயந்து எதையும் செய்து மாட்டிக்கொள்ள விரும்பவில்லை. அங்கிருந்து வேகமாக அகன்றுவிட்டேன். அதையும் விதி என்று விட்டுவிட்டேன். இறந்துவிட்ட பிணத்தை எடுக்க போவோர் வருவோரை எல்லாம் பணம் கேட்கும் பிள்ளைகளை கண்டேன். மனம் கவலைப்பட்டது. அது விதி என்று விட்டுவிட்டேன். பசிக்கழும் குழந்தைக்கு பால் கொடுக்க வழியற்ற தாய் பணத்துக்கு கையேந்த கண்டேன். மனம் கவலைப்பட்டது. அது விதி என்று விட்டுவிட்டேன். ஈசனை தேடி தேடி இருந்ததையெல்லாம் விட்டோடி வருந்தி அலைந்துழலும் வாடிய சாதுக்களை கண்டேன். வருத்தம் மிக வந்தது. அது விதி என்று விட்டுவிட்டேன். HIV பெற்றோர்க்கு பிறந்த குழந்தைக்கும் HIV. பத்திரிகையில் இச்செய்தி கண்டேன். அந்த குழந்தை செய்த தவறென்ன? மனம் கவலைப்பட்டது. அது விதி என்று விட்டுவிட்டேன். குஜராத்தில் பூகம்பம். 1000 பிணக்குவியல். கண்ணீர் மல்க கண்டேன். மனம் கவலைப்பட்டது. அது விதி என்று விட்டுவிட்டேன். சென்னையில் நாகையில் சுனாமி. அலையெடுத்து அனைத்தும் நாசம். 1000 அனாதை குழந்தைகள். மனம் கவலைப்பட்டது. அது விதி என்று விட்டுவிட்டேன். மங்களூரில் விமான விபத்து. நிறைய பயணிகள் உடல் கருகி மரணம். துன்பம் தந்த செய்தி. மனம் கவலைப்பட்டது. அது விதி என்று விட்டுவிட்டேன். பொதுவிடத்தில் புடவை துணி ஏதுமின்றி
பெண்ணின் உடல் பிறந்த மேனியாக ஈ எறும்பு மொய்க்கும் நிலையில் இருந்திட்ட துயரம் கண்டேன். எதுவும் செய்ய இயலாத துர்பாக்கிய நிலை. அங்கிருந்து வேகமாக அகன்று விட்டேன். அதையும் விதி என்று விட்டுவிட்டேன். மூடர்களால் கெடுக்கப்பட்டு தாயாகிய மூளை பாதிக்கப்பட்ட பெண் முளை தெரிய குழந்தையோடு முச்சந்தியில் கிடக்க கண்டேன். அந்த மூடர்களை கொல்ல வேண்டும் போலிருந்தது. எதையும் செய்ய இயலாத கையாலாகாத நிலை. அங்கிருந்து வேகமாக அகன்று விட்டேன். அதையும் விதி என்று விட்டுவிட்டேன். இப்படி எத்தனையோ துயரங்கள் என் பார்வைக்கு வந்தது. மனம் வருந்தியது, துயரப்பட்டது. ஆனால் அவை அனைத்தும் எனக்கு வெறும் செய்தியாக மட்டுமே பட்டது. அதனால் அவை அனைத்தையும் விதி என்று விட்டுவிட்டேன். ஆனால் என் பேரக் குழந்தை சாப்பிடாமல் அழும்போது, என் பேரன் வாந்தி எடுத்து அழும்போது, பதவி உயர்வு கிடைக்கவில்லை என்று என் மகன் வருந்தும்போது, என் மகள் கணவன் அவளை சரியாக நடத்தவில்லை என்னும்போது, என் மகன் மகள் பேரக் குழந்தைகள் ஆகியோருக்கு காய்ச்சல், தலைவலி என உடம்பு சரியில்லாமல் போகும்போது எனக்கு மனம் வருந்துகிறது. என் மனம் வருந்துகிறது. ஆனால் இவற்றையெல்லாம் என்னால் விதி என்று விட்டுவிட முடியவில்லை. அது மட்டுமல்ல, வயிற்றை பிசைகிறது, மூளை வேலை செய்ய மறுக்கிறது, பசி எடுக்க மறுக்கிறது. எப்போதும் அதே சிந்தனை. அதை எப்படியாவது சரியாக்கி விட வேண்டும், அதை எப்படியாவது சரியாக்கி விட வேண்டும் என்ற ஒரே வேகம், ஒரே சிந்தனை. செய்யாத முயற்சியை எல்லாம் செய்கிறேன். யார் யாரையெல்லாமோ கேட்கிறேன். யார் யாரிடம் எல்லாமோ பேசுகிறேன். அந்த சிறிய துன்பம் தீர்ந்த பிறகே எனக்கு நிம்மதி வருகிறது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினாராம் வள்ளலார். பயிருக்கே வாடினார் என்றால் மனித உயிருக்கு எப்படி வாடியிருப்பார் அவர்? மனித நேயம் என்பது இப்படி இருக்க, எப்படி பிறரது பெரிய பெரிய துயரங்களை எல்லாம் என்னால் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடிந்தது? ஏன் அந்த பெரிய துயரங்கள் எல்லாம் என்னை பெரிதாக பாதிக்கவில்லை? இவையெல்லாம் அன்றாட உலக நடப்பு. அதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்று சும்மா இருந்த நான் மனிதன்தானா? நான் மனிதன்தான் என்றால் அந்த துயரங்களை சரி செய்ய, அந்த துயரங்களின் போது உதவி செய்ய நான் ஏன் எதுவுமே செய்யவில்லை? ஏனென்றால் அப்போது பாதிக்கப்பட்டவர்கள் எல்லோரும் என்னை சார்ந்தவர்கள் அல்ல. என்னை சாராதவர்களுக்காக நான் ஏன் வருந்த வேண்டும்? நான் ஏன் உதவ வேண்டும்? இந்த எண்ணமே என்னை மனிதனாக செயல்பட வைக்காததற்கு காரணம். என்னை சாராதவர்களுக்காக நான் எதுவும் செய்ய விரும்பவில்லை. நான் சுயநலவாதி. பொதுநல எண்ணம் எனக்கில்லை. இப்படி மற்றவர்களுக்கு துன்பம் வந்தபோது பெரும் கல்லாக இருந்த நான், என்னை சார்ந்தவர்களுக்கு சிறிய துன்பம் வந்தால் கூட துடிப்பது ஏன், துவளுவது ஏன், தூக்கம் மறப்பது ஏன்? அவரது சிறிய துன்பம் எனக்கு மிக பெரியதாக தோன்றுவது ஏன்? இதை வெறும் சுயநலம் என்பதா? இல்லை இதைத்தான் பாசம் என்பதா? இல்லை இதைத்தான் இரத்த பாசம் என்பதா? இல்லை இதைத்தான் பற்று என்பதா? இதுதான் பற்று என்றால் அது ஏன் குறுகிய வட்டத்திலேயே இருக்கிறது? குறுகிய வட்டத்தில் இருப்பதால் தானே எண்ணமும் குறுகியதாக இருக்கிறது. இந்த வட்டத்தை ஏன் விரிவுபடுத்தக்கூடாது? இந்த வட்டத்தை விரிவுபடுத்தினால் நம் சுற்றமும் விரிந்து விடாதா? நம் சுற்றம் விரிந்து விட்டால் நம் எண்ணமும் பறந்து விடாதா? எல்லோரையும் நம்மை சார்ந்தவர்களாக நினைத்தால், எல்லோரையும் நமக்கு வேண்டியவர்களாக நினைத்தால், எல்லோரையும் நமது உறவினராக நினைத்தால், எல்லோரையும் நமது உடன்பிறப்பாக நினைத்தால், எல்லோரையும் நமது நண்பராக நினைத்தால், நமது வட்டத்தை நமது குடும்பம், தெரு, ஊர், உலகம், பிரபஞ்சம் என விரிவுபடுத்தலாம் அல்லவா? நம் மனம் விரிந்தால்
நம் பார்வை விரிந்தால் நம் உலகம் விரியும். விரிந்த அந்த பரந்த உலகில் எல்லோரும் எப்போதும் உதவியாக இருக்கலாம் அல்லவா? எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அல்லவா? மனமிருந்தால் மார்க்கமுண்டு. மனமே சிந்தி செயல்படு, பிறரையும் சிந்திக்கவை, செயல்படவை. அருட்பேராற்றலே சரணம் சரணம். நிலையானவன், எப்போதும் இருப்பவன் நீ. நீ இல்லை என்ற நிலை எப்போதும் இல்லை. நீ ஒன்று வீட்டுக்குள் இருக்கிறாய், அல்லது நீ உனதென்று என்னும் உன் சிறிய வீட்டை விட்டு உலகமெனும் வெளியில் உலகமெனும் பெரிய வீட்டுக்குள் இருக்கிறாய். உன் வீடு சிறியதாக இருப்பதால் அதில் நீ பெரியவனாக தோன்றுகிறாய். உலக வீடு மிகவும் பெரிதானதாகையால் அதில் நீ மிகவும் சிறியவனாக தோன்றுகிறாய். சிறிய வீட்டினுள் நீ இருக்கும்போது பெரிய வீட்டில் நீ இல்லை என்பர். பெரிய வீட்டில் நீ இருக்கும்போது சிறிய வீட்டில் நீ இல்லை என்பர். உன் சிறிய வீடும் உலக பெரிய வீட்டினுள் அடக்கம் என்பதை புரியாதவரே உன்னை இங்கில்லை அங்கில்லை என தவறாக உன்னை இல்லை என்பார். நீ எப்போதும் இருக்கின்றாய். எனவே பிறர் அறியாமல் பிறர் அறியாமையால் சொல்லும் பொய்யுரைகளை கேட்டு கலங்காதே. உண்மை அறியாதவர்களுக்கே பிறப்பும் இறப்பும். உடலையே தான் என்று இருப்பவர்களுக்கே இறப்பும் பிறப்பும். நீ அணுவிலும் சிறிய நுண்ணணு, பேர் அறிவிலும் பெரிய பேரறிவு. எனவே உனக்கு இறப்பும் இல்லை பிறப்பும் இல்லை. புரியாதவர்களுக்கு நீ ஒரு மனித உருவம். நீயே உன்னை அரைகுறையாக புரிந்து கொண்டிருக்கும் போது நீ உனக்கொரு மனித உருவாகத்தான் தோன்றுவாய். சற்று உள்ளே போய்கொண்டே இருந்தால் வெளி உலகம் முற்றும் மறந்து உள்ளே லயித்தால் ஒரு புதிய ஒளி புலப்படும். அப்போதுதான் நீ தோன்றி அழியும் மனித உடல் அல்ல, தோன்றுவதும் இல்லாத அழிவதும் இல்லாத ஆன்மாவே நீ என்ற சிற்றுண்மை புரியும். இந்த ஆய்வு இன்னும் தீவிரமானால் உள்ளே போக போக உன் ஆன்ம ஒளி வெடித்துச் சிதறி எங்கும் ஒளிமயமான பேரொளி தோன்றும். அந்த பேரொளி வேறு எதுவும் அல்ல, அது நீயே என்ற பேருண்மை விளங்கும். உன்னை நீ முற்றும் உணர்ந்தபோது நீயே தெய்வம் என்பது புரியும். இது தெரிந்ததும் உனக்கு தெரிய வேண்டியது வேறு என்ன இருக்கிறது? உனக்கு மரணமில்லை என்பது மட்டுமல்ல, யாருக்குமே மரணமில்லை என்ற உண்மை உனக்கு புரியும்போது இந்த பிரபஞ்சமே புதிதாக தோன்றும். உடலோடு வாழ்பவர்கள் இந்த உடலோடு இந்த நாட்டிலிருந்து வேறு நாட்டுக்கு போய் கொஞ்ச காலம் வாழ்ந்துவிட்டு வருவது போல உடலோடு வாழும் மனிதர்கள் காலில் அணியும் செருப்பை வீட்டுக்கு வெளியிலேயே விட்டுவிட்டு உள்ளே செல்லும் மனிதனைப் போல இந்த உடலெனும் கூட்டை விட்டுவிட்டு வேறு எங்கோ சென்று வாழ்கிறான். பின் அவன் விரும்பும்போது விரும்பும் உடலை எடுத்து விரும்பும் இடத்தில் பிறந்து மீண்டும் வாழ்கிறான். அவன் எங்கு போகிறான்? அவன் எங்கிருந்து வருகிறான்? அவன் எப்போது போவான்? எப்போது வருவான்? எங்கே இருந்து போவான்? எந்த இடத்திற்கு வருவான்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை உண்டு. கேட்பவர்க்கு கொடுக்கப்படும். விடை தேடி அலைபவர்க்கு விடை கிடைக்கும். தவறுதலாக
உடலே நீயென மாயையால் மயங்கிடினும் கூட பஞ்சபூத அணுக்களால் ஆன உன் உடலும் கூட உண்மையில் அழிவதில்லை. காலதேவனின் கணக்கு முடிவில் உயிர் உடலை பிரிந்திடினும் பிணமான உடல் உடனே அழிந்து விடுவதில்லை. அணுக்கள் கூடி அமைந்த அந்த உருவம் அப்படியே இருக்கிறது. உயிரோடு எதை எதையோ அனுபவித்த அந்த உடல் உயிர் நீங்கிய பின்னும் இன்னும் சிலவற்றை அனுபவிக்க வேண்டி பாக்கி உள்ளது. அது தீர்ந்ததும் உடல் புதைக்கப்படும் அல்லது எரிக்கப்படும். உடல் புதைக்கப்பட்டாலும் அல்லது எரிக்கப்பட்டாலும் உடலை உருவாக்கிய பஞ்சபூத அணுக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்து பிரிந்து நிலமாகவும் நீராகவும் நெருப்பாகவும் காற்றாகவும் வெளியாகவும் மீண்டும் மாறும். இறந்த உடலும் கூட அழிவதில்லை. உடலை உருவாக்கிய அணுக்களெல்லாம் மீண்டும் தன் சுயநிலைக்கு திரும்பிவிட்டன. அவை உருமாறிவிட்டன. அவ்வளவே. மீண்டும் சொல்கிறேன், நினைவில் கொள். நீ உடலல்ல, நீ ஆன்மா. உனக்கு அழிவில்லை. வினைகளின் விளைவை அனுபவிக்க நீ தெரிந்து எடுத்துள்ள பரு உடலின் உள்ளே நீ உயிராக இருக்கிறாய். நீ உடலுக்குள் உயிராக இருந்தாலும் கூட பரு உடலால் நீ கட்டுப்படுத்தப்படவில்லை. பரு உடலுக்குள் நீ இருக்கும்போது உன் பெயர் உயிர். உடலுக்கு வெளியே சற்று விரிந்து சூக்கும உடலாக நீ இருக்கும்போது உனக்கு பெயர் ஆத்மா. உடலை முழுமையாக மறந்து எங்கும் நீ பறந்து விரிந்து இருக்கும்போது உன் பெயர் பரமாத்மா. நீ உன் உடலோடு மட்டுமே தொடர்பு கொண்டிருக்கும் துயர் நிலை வினையால் வந்த நிலை. அது மாயையால் வந்த நிலை. அது மாயையின் லீலை. வினையின் விளைவுகள் அனுபவித்து தீர்ந்தபின் மாயை விலகும். ஆத்ம ஒளி தெரியும். அப்போது நீ உடலோடு வாழ்ந்தாலும் கூட உடல் நீ அல்ல என்ற உண்மை புரியும். உன் உடலே உனக்கு அந்நியமாய் தோன்றும். இதுவரை நீயாக நினைத்திருந்த அந்த உடலை உண்மையான நீ புதிதாக பார்ப்பாய். நீயே உண்மையானவன், நீயே மெய்ப்பொருள் என்று உணர்ந்தபோது ஆத்மாவாகிய உன்னைத் தவிர மற்றது அனைத்தும், உன் உடல், உன் வீடு, உடைமைகள், சுற்றம், உலகம் அனைத்தும் பொய்யானவை என்பதும், அவை பிரம்மத்தின் மாறுபட்ட மாயத் தோற்றம் என்பதும், பிரம்மமே பலவாகத் தோன்றுகிறது என்பதும், அவை அனைத்தும் பிரம்மமே என்பதும் புரியும். நீ உனதென்று நினைத்த எல்லாமும் உனதல்ல என்பதும் உனக்கு புரியும். புரிந்ததும் உனக்கு விரிந்து பறந்து தோன்றும் அனைத்தையும் பிரம்மமாக வணங்கத் தோன்றும், பிரம்மமாக வாழ்த்தத் தோன்றும். அவை உனக்கு புது மகிழ்வை தரும். இதுவரை உன்னை வீட்டின் சொந்தக்காரன் என எண்ணி இருமாந்திருந்த நீ அனைத்துக்கும் சொந்தக்காரன் ஆண்டவனே என்ற பேருண்மையை உணர்வாய். நீ இறைவனின் உடைமைகளை பராமரிக்கும் காப்பாளன் மட்டுமே என்பதை உணர்வாய். நீ உடலோடு உலகோடு பற்று கொண்டு இருக்கும் வரை ஆசை வயப்பட்டு அனுபவிக்கவே அலைவாய். பற்று எனும் இருள் நீங்கும்போது பதி என்னும் பரமாத்மா வெளிப்படுவான். அறியாமையோடு இருக்கும்போது நீ உடல், அறியாமை நீங்கி நீ கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படும்போது நீ உயிர் என்பதும், நீ ஆன்மா என்பதும், நீ பரமாத்மாவின் ஒரு பகுதி என்பதும், நீயே பரமாத்மா என்பதும், நீயே எங்கும் நிறைந்தவன் என்பதும், நீயே எப்போதும் இருப்பவன் என்பதும், நீயே எல்லாமாக இருப்பவன் என்பதும், நீயே எல்லாமும் செய்ய வல்லவன் என்பதும், நீயே யாதுமாகி இருக்கிறாய் என்பதும், உன்னைத் தவிர வேறு எதுவும் இல்லை என்பதும் உனக்கு புரியும். இதை நீ புரிந்து கொண்டால் புரிந்து கொள்வதற்கு வேறு எதுவும் இல்லை. எனவே நீ செத்து விடுவோமோ, பிறர் சொல்வது போல் இல்லாமல் போய்விடுவோமோ என்று கலங்காதே. கொஞ்சமும்
இல்லாத ஆன்மா, நீ என்றும் அழிவே இல்லாத பிரம்மம். உடலின் உறவு இவ்வளவுதான். கண்ணே மணியே என்று கொஞ்சிய காதலனும் கொஞ்சிய காதலியும், அன்பே ஆருயிரே என்று கொண்டாடிய கணவனும் கொண்டாடிய மனைவியும், என் செல்லம் என் ராஜா என்று தன் குழந்தையை குலவி மகிழ்ந்த தாயும் தந்தையும், இவர்கள் என் பெற்றோர்கள் அல்ல, எனது தெய்வங்கள் என்று அன்போடு வளர்ந்த பிள்ளைகளும், எங்கள் பாசத்துக்குரியவர்கள், எங்களுக்கு உயிர் போன்றவர்கள், எங்கள் பேர குழந்தைகள் என்று மனம் மகிழும் தாத்தா பாட்டிகளும், எங்கள் பாசத்திற்குரிய தலைவர், எங்கள் இதய தெய்வம் என்று தமது கட்சி தலைவரை மதிக்கும் கட்சி தொண்டர்களும், எங்களுக்கு ஆன்மீக ஞானம் தந்த குரு, எங்கள் ஆனந்தத்திற்கு வழிகாட்டிய அருமையான குரு என்று தங்கள் குருவை போற்றிய சீடர்களும், இன்னும் இனம் காட்டப்படாத இப்படிப்பட்ட பல வகை மனிதர்களும், மனிதனின் உடலை விட்டு உயிர் நீங்கிவிட்டால் உயிரற்ற அந்த உடலின் பெயரை நீக்கி உடனேயே அதற்கு பிணம் என்ற புதிய பெயரை சுற்றிவிடுகின்றனர். இறந்த அந்த மனிதன் அவர்களை எவ்வளவுதான் நேசித்திருந்த போதிலும், இறந்துவிட்ட அந்த மனிதனை அவர்கள் எவ்வளவுதான் நேசித்திருந்த போதிலும், உயிரற்ற அந்த உடலை, பிணத்தை அவர்கள் தம்மோடு வைத்து கொள்ள விரும்புவதில்லை. எத்தனையோ ஆண்டுகள் இறந்தவனோடு வாழ்ந்திருந்தவர்களே இறந்தவனை, பிணத்தை எவ்வளவு விரைவில் அப்புறப்படுத்த முடியுமோ அவ்வளவு விரைவில் அப்புறப்படுத்தவே விரும்புகிறார்கள். பிணத்தை பிணத்தோடு சேர்த்துவிட்டு இனம் இனத்தோடு சேர்ந்து விடுகிறது. புதைப்பதும் எரிப்பதும் இறந்தவனை தன் பார்வையில் இருந்தும் தான் இருக்கும் இடத்தில் இருந்தும் நிரந்தரமாக அப்புறப்படுத்தும் நோக்கத்தினாலேயே. இறந்தவனை அப்புறப்படுத்தியதோடு அவர்கள் கடமை முடிந்தது. அதோடு செத்துப்போனவன் கதையும் முடிந்தது. மனிதா, சற்று யோசித்துப்பார். இந்த உடலின் சுகத்துக்காக நீ என்னவெல்லாம் செய்தாய்? நீ போட்டுக்கொண்ட வாசனை திரவியம் என்ன? நீ அணிந்த வெளிநாட்டு துணி என்ன? நீ அணிந்த விலை உயர்ந்த காலணி என்ன? நீ படுத்த கட்டில் என்ன? பஞ்சு மெத்தை என்ன? நீ பயன்படுத்திய இரத்தன கம்பள தரைவிரிப்பு என்ன? ஏசி என்ன? ஸ்கூட்டர் என்ன? வெளிநாட்டு கார் என்ன? நீ ஏவிய வேலைக்காரர்கள் எத்தனை பேர்? இப்படி என்னென்னவெல்லாம் உன் உடல் சுகத்துக்காக பயன்படுத்தினாய்? உன் உடல் சுகத்துக்காக எத்தனை மனிதரை சங்கடப்படுத்தினாய்? எத்தனை தீமைகள் செய்தாய்? எத்தனை பேரை ஏமாற்றினாய்? எத்தனை பேரின் சொத்துக்களை பறித்தாய்? இருந்தும் என்னவாயிற்று? அவையெல்லாம் இப்போது எங்கே போயிற்று? எல்லாம் அனுபவித்த அந்த உடல் இன்னும் சற்று நேரத்தில் கடைசியில் மண்ணுக்குள் போகப் போகிறது, அல்லது நெருப்பில் சாம்பலாகப் போகிறது. பெரிய மனிதன் நான், சக்தி வாய்ந்தவன் நான் என்று பீற்றிக் கொண்டு அலைந்தாயே, இப்பொழுது என்னவாயிற்று? மனிதா, செத்து போய்விட்ட உன்னை விட இப்போது உன்னை சுற்றி சுற்றி வரும் உனது நாய் உபயோகமானது, பயனுள்ளது. மனிதா, இதுதான் நிதர்சனம். இதுதான் மனிதர்கள் கடைசியில் உடலுக்கு தரும் மரியாதை. இதுதான் உடலின் உண்மையான உறவு. புரிந்துகொள். நூறு ஏக்கர் விளைநிலம் இருந்தது. அந்த 100 ஏக்கரிலும் நெல் விளைந்தது. விளைந்தது 1000 மூட்டைகள் நெல். அவனுக்கு 5 மகன்கள். அனைவருக்கும் திருமணம் ஆகிவிட்டது. குடும்பத்தில் ஒற்றுமை குறைந்தது. நிலம் 5ஆக பாகம் பிரிக்கப்பட்டது. வரப்புகள் இடையிடையில் தோன்றின. வரப்புகளில் விவசாயம் செய்ய முடியாததால் விளையும் நிலத்தின் பரப்பு குறைந்தது. 5 பேரும் தனித்தனியாக விவசாயம் செய்தார்கள். விளைந்த நெல்லின் அளவில் வேறுபாடு.
ஒருவன் வயலில் 190 மூட்டைகள், அடுத்தவன் வயலில் 180 மூட்டைகள், அதற்கு அடுத்தவன் வயலில் 170 மூட்டைகள், நான்காமவன் வயலில் 160 மூட்டைகள், ஐந்தாமவன் வயலில் 150 மூட்டைகள். மொத்தம் நெல் விளைந்தது 850 மூட்டைகளே. நிலம் பாகம் பிரிக்கப்பட்டதால் விளைச்சலில் நட்டம் 150 மூட்டைகள். ஒருவருக்கொருவரிடையே பொறாமை, குடும்பங்களுள் சண்டை, நீர் பாய்ச்சுவதில் ஆரம்பித்து நாற்று நடுவது, களையெடுப்பது, உரமிடுவது, கதிரறுப்பது என எல்லா நிலைகளிலும் சண்டை. சிலர் நிலத்தின் பகுதியை பிறருக்கு விற்றதால் மேலும் வரப்புகளின் அளவு அதிகரித்தது. விளையும் நிலத்தின் பரப்பு மேலும் குறைந்தது. மேலும் மேலும் நிலம் பிரிக்கப்பட்டதால் வரப்புகளின் பரப்பளவே 10 ஏக்கராகிவிட்டது. விளையும் நிலத்தின் அளவு மேலும் மேலும் குறைந்து போய்விட்டது. சிலரால் விவசாயம் பண்ண முடியவில்லை. எனவே விவசாயம் நடக்கவில்லை. சிலர் சிரத்தையின்றி விவசாயம் செய்ததால் நல்ல விளைச்சல் வரவில்லை. இவர்களெல்லாம் நிலத்தை விற்றுவிடவே விளை நிலத்தில் வீடுகள் தோன்றலாயின. வீடுகள் அதிகரிக்க அதிகரிக்க நிலத்துக்கு நீர்வரத்து குறைந்து போனது. நீர்வரத்து குறைய குறைய விவசாயமும் குறைந்து கொண்டே வருகிறது. பிரிக்க பிரிக்க ஒற்றுமை குறையும், பிரிய பிரிய பலம் குறையும். ஒற்றுமையே பலமாகும். இந்திய திருநாடு சுதந்திரம் பெறுவதற்கு கொடுத்த விலை நாட்டுப் பிரிவினை. பாரதம் எனவும் பாகிஸ்தான் எனவும் மத அடிப்படையில் பிரிவு. பிரிவு நடக்கும் பொழுதே ஆயிரக்கணக்கானோர் மரணம். பிரிந்த தினத்திலிருந்தே இரு நாடுகளுக்கு இடையிலும் தீராத பங்காளி சண்டை. அதன்பின் தொடங்கியது மொழிவாரி மாநில பிரிவு. அடுத்தடுத்த மாநிலங்கள். இப்பொழுது அண்டை மாநிலங்கள் அல்ல, அவையெல்லாம் சண்டை மாநிலங்கள். தமிழ்நாடு கர்நாடகம் இடையே காவிரி தண்ணீர் சண்டை. ஆந்திரம் கர்நாடகம் இடையே கிருஷ்ணா நதிநீர் சண்டை. தமிழ்நாடு கேரளா இடையே பெரியார் அணையால் சண்டை. கர்நாடகம் மகாராஷ்டிரா இடையே சண்டை. அஸ்ஸாமில் உள்பாக்கல் சண்டை. வங்காளத்தில் கோர்க்கா மாநில சண்டை. ஒடிசாவில் மாவோயிஸ்டுகள் சண்டை. ஆந்திராவில் தெலுங்கானாவுக்கு சண்டை. மிசோரத்தில் நாகாக்கள் சண்டை. இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் சண்டை. அடுத்தடுத்த மாநிலங்களுக்கு இடையேயும் சண்டை. மாநிலங்களுக்குள் புதிது புதிதாக மாவட்டம் அமைய வேண்டும் என்று சண்டை. புதிது புதிதாக மாவட்டங்களும் புதிது புதிதாக மாநிலங்களும் தோன்றியதால் விளைந்த நன்மைகளை தவிர தோன்றிய பிரச்சனைகளே அதிகம். இவை அனைத்தும் நம் சட்டையில் நாமே புதிதாக போட்டுக்கொண்ட கிளிஷல் ஒட்டுக்கள். ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு கட்சி, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொடி, ஒவ்வொரு பணக்காரனுக்கும் ஒரு கட்சி. எல்லோரும் கேட்பது ஒன்றே ஒன்றுதான். கல்வியில் சலுகை, அரசு பணியில் சலுகை, ஓட்டு கூட்டணியில் சலுகை. அரசு அவர்களுக்கு சலுகை வழங்க வேண்டும். அதுதான் அவர்கள் கோரிக்கை. அவர்கள் சேர்த்த சொத்தை அபாயம் ஏதுமின்றி காக்க வேண்டும். இந்தியாவில் மட்டும்தான் இப்படி ஒரு கோரிக்கை. என்னை தாழ்த்தவர் பட்டியலில் சேர், என்னை பிற்படுத்தவர் பட்டியலில் சேர், எனக்கு இன்னும் அதிக சலுகையை கொடு. சலுகையெல்லாம் பெற்று உயர்ந்தவரும் கூட நான் இன்னும் உயரவில்லை, எனக்கு இன்னும் சலுகை வேண்டும் என்று கேட்கும் மனத்தளவில் கூட தன்னை உயர்த்தி கொள்ளாத மனிதர்கள் இந்த நாட்டில் மிக ஏராளம். வாழ்வில் உயர்ந்த பின்னும் கூட தன்னை தாழ்ந்தவனாகவே தாழ்த்தி கொள்ளும் மனிதனை தாழ்த்தப்பட்ட மனிதனாக ஏற்பது எப்படி? இந்த மனிதன்
தன்னை எப்போதுதான் உயர்ந்தவனாக ஒப்புக்கொள்வான்? யார் அறிவார்? இந்தியா ஒரு சுதந்திர நாடு. இங்கே யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம். எந்த பெயரில் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம். இறந்துவிட்ட தலைவர்களில் எந்த தலைவர் படத்தை போட்டும் கட்சி தொடங்கலாம். ஒரே தலைவனின் படத்தை போட்டு கூட பல பேர் பல பெயர்களில் கட்சி தொடங்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் கட்சி பெயரில் தவறாமல் இருக்க வேண்டும். அந்த ஒன்று முன்னேற்ற என்ற வார்த்தை. கருப்பு சிவப்பு, கருப்பில் சிவப்பு, சிவப்பில் வெள்ளை, சிவப்பு பச்சை வெள்ளை, மஞ்சள் பச்சை, இப்படி எந்த நிறத்திலும் கொடியிருக்கலாம். எந்த சாதியின் பெயரிலும் சங்கம் தொடங்கலாம். சாதியின் பெயரிலும் கட்சியும் தொடங்கலாம். மதத்தின் பெயரிலும் கட்சி தொடங்கலாம். ஒன்றாய் இருந்த இந்தியாவை சாதியின் பெயரால் துண்டு போட்டனர் சிலர், மதத்தின் பெயரால் துண்டு போட்டனர் சிலர், மொழியின் பெயரால் துண்டு போட்டனர் சிலர். துண்டு துண்டாக துவழுது இந்தியா. எல்லோரும் சொல்வது இந்தியா என் தாய்நாடு. ஆனால் எல்லோரும் விரும்புவது தனித்தனி நாடு. இந்தியன் என்ற உணர்வு இங்கில்லை. நான் இந்த சாதி, நான் இந்த சாதியில் இந்த பிரிவு, நான் இந்த மதம், நான் இந்த மொழி பேசுபவன், நான் இந்த மாநிலத்தைச் சேர்ந்தவன். இதுவே இன்று ஒவ்வொரு மனிதனும் தன்னை வெளிப்படுத்தும் விதமாகிவிட்டது. நாட்டு பற்று இல்லாத மனிதர்கள், நாடு எனக்கு என்ன செய்கிறது? நாட்டுக்கு நான் ஏன் செய்ய வேண்டும்? எனக்கு இலவச அரிசி ஏன் இன்னும் தரவில்லை? எனக்கு இலவச டிவி ஏன் இன்னும் தரவில்லை? எனக்கு இலவச கேஸ் அடுப்பு இன்னும் ஏன் தரவில்லை? எனக்கு இலவச நிலமும் பட்டாமும் இன்னும் ஏன் தரவில்லை? எனக்கு இலவசமாக இன்னும் ஏன் வீடு கட்டித் தரவில்லை? இப்படி இலவசமாக வேண்டும், இலவசமாக வேண்டும் என்றே பெரும்பாலான இந்திய மனிதர்கள் சுயமரியாதையை இழந்து சோம்பேறிகளாகவும் குடிகாரர்களாகவும் சூதாடிகளாகவும் தொலைக்காட்சி பெட்டி முன் தம்மை தொலைத்து கொண்டிருக்கிறார்கள். புத்திசாலிகளிலோ அரசியலில், சினிமா தொழிலில், மது வியாபாரத்தில், சூதாட்ட மையங்களில், நில வாங்கல் விற்றல் பேரங்களில், தான் பணிபுரியும் இடங்களில், பணம் கொட்டும் கிரிக்கெட் விளையாட்டில், வேலை வாங்கித் தருவதாக சொல்லுவதில், இடைத்தரகுகளில், பங்கு சந்தைகளில், ஆன்லைன் பிசினஸ்களில், தொலைபேசி வியாபார தொழில்களில், காலாவதியாகும் ஃபைனான்ஸ் தொழிலில், கோவில் நிர்வாகத்தில், இப்படி இன்னும் பல சொல்ல முடியாத தொழில்களை தங்கள் திறமையான பேச்சாலும் தங்கள் இரகசியமான கூட்டாலும் அடியாட்களின் கூட்டத்தாலும் அடாவடி அடக்குமுறைகளாலும் பொறுப்பில் உள்ளவர்கள் உதவியாலும் தங்கள் வெளியில் தெரியாத செயல்களாலும் காசுக்கு விலை போகும் பெண்களின் திறந்த மார்பையும் தொப்புளையும் வெளிச்சம் போட்டு காட்டி விவரம் தெரியாத விடலை பருவத்தினரையும் கூட மயக்கி பணத்தை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பக்குவமாக சிரித்து கொண்டே ஏமாற்றுவதும், பிறரை சிந்திக்க விடாமல் ஏமாற்றுவதும், மக்களை மயக்கத்திலேயே வைத்திருப்பதும், மக்களை சாதி மத இனவாரியாக பிரித்தே வைத்திருப்பதும், மக்களை சேரவிடாமல் வைத்திருப்பதும் இவர்க்கு கைவந்த கலை. ஆடு கசாப்பு கடைக்காரனைத்தான் நம்புமாம். அதுபோல இந்நாட்டின் சுயமரியாதை இல்லாத மக்கள், தங்கள் உரிமைகளை அறியாத மக்கள், தங்கள் கடமைகளை செய்யாத மக்கள், இலவசத்திற்காகவே இயங்கும் மக்கள், ஏமாற்றுபவனையே நம்பும் மக்கள், உழைக்க தயாராகவே இல்லாத மக்கள், அடுத்தவனை பற்றி பேசியே உருப்படாத மக்கள், ஒழுக்கமில்லாத ஆன்மீகவாதிகளை நம்பும் மக்கள், பரிகாரத்தால் பாவம் தீர்க்கப்படும் என நம்பும் மக்கள், பகுத்தறிவில்லாத பாவி மக்கள், கொள்ளையடிக்கும் திருடனை கூட தலைவனாக ஏற்கும் மக்கள், வாழ்க்கை என்னவென்று புரியாத மக்கள், வாழத் தெரியாத மக்கள், ஓட்டு போட வராத மக்கள், ஓட்டுக்கு பணம், பிரியாணி,
ஒரு பாட்டில் மது லஞ்சமாக கேட்கும் மக்கள், நாட்டுப்பற்றில்லாத மக்கள், தவறுக்கு எதிராக விழித்தெழாத மக்கள், தியாகத்திற்கு தயாராகாத மக்கள், பணத்திற்காக, சாதிக்காக, மதத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்யும் மக்கள், சமுதாய நன்மைக்காக எதையும் செய்யாத மக்கள், சமுதாய சீர்கேட்டிற்காக எல்லாவற்றையும் செய்கின்ற மக்கள், சுயநலவாதிகள், அயோக்கியர்கள் எல்லோரும் நாட்டின் நன்மையை கிடப்பில் போட்டுவிட்டு தன் குடும்ப நலனையே முன்னுக்கு நிறுத்தி சுயநலமாகச் செயல்படும் சூத்திரதாரிகளையே சுயம்பு அரசனாக துதிபாடி மகிழ்கின்றனர். வேதாத்ரி மகரிஷி சொன்னார், வாழத் தெரியாதவர்கள் வாழும் நாட்டிலே ஆளத் தெரியாதவர்கள்தான் ஆட்சி செய்வார்கள் என்று. இதை உண்மையாக்கும் இந்திய மக்களை ஒற்றுமை என்றும் பலமாம், போதும் செயலே நலமாம் என்ற கவிஞரின் வார்த்தை மறந்து சாதி, மதம், இனம், நிறம், மொழி, மாநிலம், கட்சி இப்படி மேலும் மேலும் பிரிந்து கொண்டே வலுவை இழந்து கொண்டிருக்கும் இந்திய மக்களை, இந்திய நாட்டை இனி எந்த தெய்வம் காக்கும்? இறைவா, உனக்கே வெளிச்சம். ஆத்திகன், நாத்திகன், ஞானி. கடவுளை நம்புபவன் ஆத்திகன். ஆத்திகன் சொல்வது, கடவுள் இருக்கிறார், கடவுள் கோவிலில் இருக்கிறார். பக்தர்கள் பக்தி செலுத்தி வணங்குவதற்காக கடவுள் சிலைகளில் உருவமாக இருக்கிறார். பக்தர்களுக்கு நம்பிக்கையூட்டுவதற்காக கடவுள் படங்களிலும் இருக்கிறார். கடவுள் எப்போதும் இருக்கிறவர். கடவுளை யாரும் கற்பிக்கவில்லை. ஆத்மாவே உடலோடு பிறப்பெடுக்கிறது. சொர்க்கமும் நரகமும் இருக்கிறது. நன்மை செய்பவன் சொர்க்கம் போவான், தீமை செய்பவன் நரகம் போவான். தவறு செய்தவன் கடவுளிடம் வேண்டினால், பரிகார பிராயச்சித்தம் செய்தால் பாவங்கள் மன்னிக்கப்படும், தண்டனை குறையும், நிம்மதி கிடைக்கும். கடவுளை வணங்குபவன் அமைதி பெறுகிறான். கோவிலுக்கு போய் பிரார்த்தனை செய்தால், பக்தி செலுத்தி கடவுளிடம் வேண்டினால் துன்பம் குறையும், இன்பம் பெருகும், நோய் நீங்கும். கடவுளை நம்பாதவன் நாத்திகன். நாத்திகன் சொல்வது, கடவுள் என்று ஒன்று இல்லை. கோவிலில் இருப்பது மனிதன் செய்த சிலை. மனிதர்களை ஏமாற்றி பணம் பண்ணுவதற்காக சிலைகளை கடவுளாக்கி ஏமாற்றுகிறார்கள். பக்தர்களுக்கு ஏமாற்றுவதற்காக கடவுள் படங்களை வரைந்து வியாபாரம் செய்கிறார்கள். கடவுள் என்பது மனித கற்பனையால் உருவாக்கப்பட்டது. கடவுளை கற்பித்தவன் புத்திசாலியான முட்டாள். கடவுளை வணங்குபவன் காட்டுமிராண்டி. கடவுளை வணங்குபவன் ஏமாளியாகிறான். ஆத்மா, சொர்க்கம், நரகம் என்று ஏதும் இல்லை. இவையெல்லாம் மனிதனை ஏய்க்கிற ஏமாற்று வேலை. நன்மை செய்பவன் சொர்க்கம் போவான், தீமை செய்பவன் நரகம் போவான் என்பதெல்லாம் கட்டுக்கதை. இவ்வுலகில் தவறு செய்தவனே சந்தோஷமாக இருக்கிறான். பாவங்கள் செய்தவனே பணக்காரனாக இருக்கிறான். பரிகாரம் என்பதெல்லாம் புரோகிதர்களின் வருமானத்துக்கான வழிகள். தண்டனையும் குறையாது, நிம்மதியும் கிடைக்காது. கடவுளை வணங்கினால் அமைதி கிடைக்குமென்றால் இத்தனை மதுக்கடைகள் எதற்காக? கோவிலுக்கு போய் பிரார்த்தனை செய்தால்
பக்தி செலுத்தி கடவுளிடம் வேண்டினால் துன்பம் குறையும், இன்பம் பெருகும், நோய் நீங்கும் என்றால் இத்தனை நீதிமன்றங்கள், இத்தனை மருத்துவமனைகள் எதற்காக? கோவிலுக்கு போனால் நல்லது நடக்குமென்றால் கோவிலே இடிந்து போகும் அளவுக்கு கோவிலுக்கு போன ஆயிரக்கணக்கானோர் மடிந்து போகும் அளவுக்கு சுனாமியும் பூகம்பமும் ஏன் வருகின்றது? கோவிலிலும் கடவுளருக்கு முன்னுமே எத்தனை ஏமாற்று வேலைகள் நடக்கின்றன. ஞானி சொல்வது அனைத்தும் பிரம்மமே. அதை மனிதன் என்ன பெயரில் வேண்டுமானாலும் அழைக்கலாம். அந்த பிரம்மமே நிலம், நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயமாக, புல்லாக, செடியாக, மரமாக, புழுவாக, பரப்பனவாக, நடப்பனவாக, மிருகங்களாக, மனிதனாக, பல்வேறு தோற்றங்களில் பிரபஞ்சத்தில் எல்லா இடங்களிலும் தோன்றி விரிந்து பறந்து கிடக்கின்றது. அதுவே ஆத்திகனாகவும் நாத்திகனாகவும் அரைகுறை கடவுள் நம்பிக்கையுள்ளவனாகவும் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த பிரம்மமே உருவமின்றியும் உணரக்கூடிய நிலையிலும் உணர இயலாத நிலையிலும் தோன்றி விளங்கியும் தோன்றாது ஒடுங்கியும் ஏதாவது ஒரு நிலையில் நிரந்தரமாக இருக்கின்றது. இயங்கும் பொருளும் பிரம்மமே, இயங்காத பொருளும் பிரம்மமே. பிரம்மம் ஆதி அந்தமில்லாதது. நடக்கும் நிகழ்வுகளை மனிதனுக்கு மகிழ்ச்சி தரும் நிகழ்வாகவோ அல்லது துன்பம் தரும் நிகழ்வாகவோ அவனது மன பரிபாகத்துக்கேற்ப மாற்றி அமைப்பது பிரம்மமே. கடவுள் இல்லை என்பவனுக்கு இல்லாத பொருளாகவும் கடவுள் உண்டு என்பவனுக்கு உள்ள பொருளாகவும் உள்ளது பிரம்மமே. ஆத்மா, சொர்க்கம், நரகம் எல்லாம் உண்டு. பரிகாரம் செய்வது மனதுக்கு அமைதியை தரக்கூடும். ஆனால் அது அனுபவிக்க வேண்டிய துன்பத்தின் அளவை குறைக்காது. செய்த தீமைக்கேற்ப துன்பத்தையும் செய்த நன்மைக்கேற்ப இன்பத்தையும் மனிதன் அனுபவித்தே ஆக வேண்டும். பிரம்மத்தின் மிக நுண்ணிய பகுதியே ஆன்மா. அதுவே பல்வேறாக பரிணமிக்கிறது. மனிதனின் இன்ப நிலையே சொர்க்கம், மனிதனின் துயர நிலையே நரகம். ஆசை வயப்பட்டு வாழும் மனிதனுக்கு இன்ப துன்பம் இருந்து கொண்டே இருக்கும். இன்பம் துன்பத்தில் முடியும், துன்பம் இன்பத்தில் முடியும். மனிதன் பிறர்க்கு உதவி பிறர் நலனுக்காக வாழும்போது கடவுளாகிறான். மனிதன் பிறர் நலத்தை கெடுத்து சுயநலத்துக்காக வாழும்போது மிருகமாகிறான். இப்படி ஞானி சொல்லிக்கொண்டே இருக்கிறான். நாத்திகன் அறிவால் வாழுபவன், அறிவு சொல்வதை மட்டும் கேட்பவன். ஐம்புலன்கள் சொல்வதை ஐம்புலன்களால் உணர்வதை மட்டுமே நம்புபவன். அவன் உடல் நலமாக இருக்கும் வரை, அவன் குடும்பம் நலமாக இருக்கும் வரை, அவன் நினைத்தது எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருக்கும் வரை, அவன் விரும்பியது எல்லாம் கிடைத்து கொண்டிருக்கும் வரை, தோல்வி என்பது அவன் வாழ்வில் தலை காட்டாத வரை, அவன் வசதிக்கு மீறிய தேவை ஏற்படாத வரை, விபத்து எதையும் சந்திக்காத வரை, வறுமை, நோய், முதுமை, மரண பயம் தோன்றாத வரை அவன் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருப்பான் கடவுள் இல்லை என்று. அவனது நிலைமை மாறும்போது, தன்னம்பிக்கை குறையும் போது, பயம் ஏற்படும் போது அவனுள் ஏதோ இன்னொரு நம்பிக்கை துளிர்க்கிறது. அந்த நம்பிக்கை துளி கடவுள் நம்பிக்கையாக மாறுகிறது. அவனது புது நம்பிக்கை சூழலில் அவனது சிரமத்தில் உதவும் மனிதன் கடவுளாகிறான். நோய் தீர்க்கும் மருத்துவர் கடவுளாகிறார். கொஞ்சம் கொஞ்சமாக சிலைகளும் கடவுளாகின்றன. முதலில் மனம் வணங்குகிறது, பின் வாய் நன்றி சொல்கிறது, பிறகு கரங்களும் சிரமும் கடவுளை வணங்குகிறது. அவனது துன்பங்கள் எப்படியோ சரியாகும் போது கடவுள் நம்பிக்கை வளர்ந்து
செடியாகி மரமாகிறது. மாறுவது மனம். சிறிது சிறிதாக வெளியில் சொல்லிக்கொள்ளாமல் ஒரு நாத்திகன் இப்படி ஆத்திகனாவதும் உண்டு. உணர்வில் ஆத்திகனான பின்னும் உதடுகளால் நாத்திகன் என வாழ்பவன் அவன். கடவுள் கடவுள் என்று காலமெல்லாம் வாழ்ந்தவன். சிலைகளிலும் பூஜையிலும் சடங்குகளிலும் கடவுளை கண்ட ஆத்திகன் தவறு செய்தாலும் தப்பு செய்தாலும் கோவிலுக்கு போனால் கடவுள் மன்னித்து விடுவார் என நம்பிய ஆத்திகன் செயல் விளைவு தத்துவத்தின்படி அவனுக்கு நிம்மதி தொலையும் போது, அவன் விரும்பியது எதுவும் நடைபெறாத போது, அவன் துன்பம் குறையாத போது, அவன் நோயுற்ற போது, அவன் மிகவும் நேசித்தவர் நோயுற்ற போது, அவன் மிகவும் நேசித்தவர் இறந்தபோது, அவனுக்கு எதிர்பாராத நட்டம் வரும்போது, எதிர்பாராத விபத்து நேரும்போது, அவன் வணங்கிய கடவுள், அவன் நம்பியிருந்த கடவுள் தன்னை காக்கவில்லை என்று வருந்துகிறான். நிலைகுலைந்து போகிறான். ஏமாந்த உணர்வால் அவனுக்கு கோபம் வருகிறது. கோபத்தினால் சிந்தை தடுமாறுகிறது. என்னை ஏன் காப்பாற்றவில்லை என்று சீறுகிறான். என்னை காப்பாற்றாத நீயெல்லாம் ஒரு கடவுளா என்று சிலைகளுக்கு முன் கத்தி தீர்க்கிறான். பின் வெளியேறுகிறான். மாறுவது மனம். இப்படி மாறிய மனிதன் வெளியில் சொல்லிக்கொள்ளாமல் நாத்திகனாவதும் உண்டு. சில வேளை அவனது கோபம் தீர்ந்தபின் கோவிலுக்கு போய் தோப்புக்கரணம் போட்டு கடவுளிடம் மன்னிப்பு கேட்டு மீண்டும் ஆத்திகனாக தொடர்வதும் உண்டு. ஞானம் வரப்பெற்ற ஞானியோ எப்போதும் மனம் மாறுவதில்லை. அவனுக்கு இன்பமும் துன்பமும் ஒன்றே. அவனுக்கு ஆத்திகனும் நாத்திகனும் ஒன்றே. அவனுக்கு கோவில் சிலையும் தெய்வம், கோவிலின் படிக்கட்டும் தெய்வம், அதை செய்த கர்த்தச்சனம் தெய்வம். எல்லா உருவும் அருவுருவும் ஞானிக்கு தெய்வம். அவனுக்கு சொர்க்கம் நரகம் என ஏதுமில்லை. அவன் நிலை எப்போதும் சுகநிலை, எப்போதும் நித்தியானந்த நிலை. அவனுக்கு எல்லாமும் பிரம்மம். அவன் உணர்வில் எப்போதும் பிரம்மம். எனவே அவன் மாறுவதில்லை. மனிதா, நீ ஆத்திகனாயினும் சரி, நீ நாத்திகனாயினும் சரி, நீ கடவுளை நம்பினாலும் சரி, கடவுளை நம்பாவிட்டாலும் சரி, நீ முதலில் மனிதனாக இரு. மனித நேயத்தோடு இரு. மனிதனின் சுருங்கிய உலக வாழ்வு ஒரு இனிய இன்பத் தேடல். உனக்கு மகிழ்ச்சி தரும் எல்லாவற்றையும் மகிழ்ச்சியோடு மற்றவர்க்கு கொடு. உனக்கு எதுவெல்லாம் துன்பம் தருகிறதோ அதில் ஒரு துளியை கூட பிறர்க்கு தராதே. சக மனிதர்களை நல்லவர்களாகப் பார். சக மனிதர்களை நம்பிக்கையோடு பார். பசியோடு இருப்பவர் யாராயினும் அவர் பசிக்கு உடனே உணவு கொடு. இருப்பதை அவரோடு பகிர்ந்து உண். பயத்தோடு இருப்பவர் யாராயினும் அவர் பயத்தை போக்கு. அவர்க்கு துணையாக இருந்து தெம்பு கொடு. துன்பப்படுபவர் யாராயினும் அவர் துன்பம் போக்க முடிந்ததை செய். அவர்க்கு வாழ்வதற்கு நம்பிக்கையூட்டு. கோபம், வெறுப்பு, பயம் நீக்கு. அன்பு, இரக்கம் எல்லோர்க்கும் காட்டு. மேடு பள்ளம் இல்லாத வாழ்வு, இன்ப துன்பம் கலக்காத வாழ்வு யாருக்கும் கிடைக்க சாத்தியமில்லை. இல்லாதவனுக்கு இருப்பவன் தந்தால் துன்பம் இல்லா வாழ்வு மலரலாம். மேட்டு மண்ணை பள்ளத்தில் நிரப்பினால் மேடு பள்ளமில்லா சமநிலை வரலாம். நீருக்கு ஓட்டம் வேண்டுமென்றால் மேடும் பள்ளமும் அவசியம் அவசியம். வாழ்க்கைக்கு சுவை வேண்டுமென்றால் இன்பமும் துன்பமும் அவசியம் அவசியம். வாழ்வை பயனுற வாழ விரும்பினால் வருவதை மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்வாய்.
நீயே கடவுள். கடவுளின் பணி என்ன என மனிதனை கேட்டால், கொடுப்பவனே கடவுள், கொடுப்பதே கடவுள் பணி என்பான் மனிதன். மனிதனின் கொள்கைப்படி கொடுப்பவனே கடவுள், கேட்பவர்க்கு கொடுப்பவனே கடவுள். எனவே நீ ஆத்திகனாயினும் சரி, நீ நாத்திகனாயினும் சரி, நீ ஞானியாயினும் சரி, நீ யாராயினும் சரி, நீ எப்போதும் பிறர்க்கு கொடுப்பவனாகவே இரு. பிறர்க்கு கொடுக்கின்றவனாகவே நீ வாழ்ந்தால் உன்னிடமிருந்து பெறுகின்றவர் அனைவருக்கும் நீயே கடவுள். நீயே கடவுளாக இருக்கும்போது கடவுள் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? நீ இரு, கொடுப்பவனாக இரு, கடவுளாக இரு. நீயே கடவுள், நீயே கடவுள், நீயே கடவுள்.